Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல ப்ளே ஆடுங்க மாதிரினா ஒரு சூப்பரான மாசான BGM வீடியோவை உங்க போட்டோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை எடிட் பண்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கும். பட் நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படினா அதுவே உங்களுக்கு புரியாம போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோவை எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபர்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்க இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதில் ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ நம்ம ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தணும். ஸோ ரைட் சைட் டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல மாறிடும். நீங்க இதுக்கு மேலே ஜூம் பண்ணணும்னு நினைச்சா உங்க ரெண்டு விரல வச்சு ஜூம் பண்ணி கரெக்டா உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம இப்போ சேவ் பண்ணோம். ஸோ பேக் வந்துட்டு ரைட் சைட் டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNG இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோயட் கீழே சேவ் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து உங்க கேலரியில சேவ் ஆயிடும். இப்போ இதே போல நீங்களும் சேவ் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த போட்டோவை கிளிக் பண்ணி மேலே இருக்க டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 15 லேயர் இருக்கும். இப்போ இந்த 15 லேயர்லயும் நம்ம சேவ் பண்ண அந்த ஒரே போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும். சோ அதை எப்படி ஆட் பண்றதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல ஸ்டார் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது உங்க கேலரிக்குள்ள வந்துடும். கேலரிக்குள்ள வந்ததும் முன்ன PNG சேவ் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னும் இருக்கிற 14 லேயர்லயும் இந்த ஒரே போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ ஓவராலா 15 லேயர்லயும் ஒரே போட்டோ ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல டாப்ல இருக்க ஃபர்ஸ்ட் போட்டோ ஒரு 4 லேயரா கட் பண்ணனும். சோ அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துரும். இந்த இடத்துல வச்சு அந்த போட்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல சென்டர் ஆஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ ரெண்டா கட் ஆயிடும். இப்போ இதே போல மறுபடியும் மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து அடுத்த பீட் மார்க்கெட் வந்துரும். இந்த இடத்துல வச்சு அந்த போட்டோ கிளிக் பண்ணி மறுபடியும் ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த பீட் மார்க்ல வச்சு இந்த போட்டோவை கட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படினா நம்ம அந்த ஒரு போட்டோ 4 லேயரா கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கட் பண்ண லேயர்க்கெல்லாம் நம்ம எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணீங்க அப்படினா கீழ எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா இந்த போட்டோல இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோவை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4 லேயரா கட் பண்ண ஃபர்ஸ்ட் போட்டோவை கிளிக் பண்ணி கீழ இருக்க எஃபெக்ட் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து இருக்கிற 3 லேயர்லயும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस ஓவராலா அந்த 4 லேயர்ல எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ டைம்லைன் 7.1 செகண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ டைம்லைன் 7.1ல வச்சு கீழ இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து அடுத்த பீட் மார்க்கெட் வந்துரும். நம்ம அடுத்த பீட் மார்க் மேல வேற போட்டோவை ஆட் பண்ணோம். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவை அடுத்த பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்கிற போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி டைம்லைன் 7.1 செகண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ 7.1ல இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி கீழ இருக்கிற எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா போட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஷேக் அவுட் ப்ரிசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டு போட்டோக்கு அடுத்து ஒரு 3 லேயர் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இந்த லேயரை காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணனும். சோ அதை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த லேயருக்கு நேரா லெஃப்ட் சைடுல ஐ சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகும். சோ 3 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல ரைட் ஏரோ பக்கம் ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து காப்பி ஆயிடும். இந்த லேயர் எடுத்து போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரிசெட்டை கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ பேஸ்ட் 3 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண லேயர் வந்து இங்க ஆட் ஆயிடும். சோ गाइस இப்போ ஓவராலா இந்த வீடியோக்கு நம்ம ஆட் பண்ணி வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சது. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து உங்க கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.